வணக்கம். இப்போ +2 ரிசல்ட் வந்தாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? உடனே காலேஜ் அப்ளை. லோக்கலில் இருக்க காலேஜ் உடனே அப்ளை பண்ணிடுது. லோக்கலுங்கிறது நமக்கு வந்து ஒஸ்ட்டு சொல்லிங்க. நீ என்ன படிக்க போகிறன்னு முதல்ல டிசைட் பண்ணு. அந்த கோர்ஸ் வந்து உனக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு பாரு. உங்கள் பேரண்டால் முடியுமான்னு பாரு. லோனு அப்படிங்கிறது உடனே கிடைக்குதான்னு பாரு. ஸோ அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டியே பாரு. ஸோ இதுக்கு பிறகு தான் நீ டிசைட் பண்ணணும். சரிங்களா? பீஸ்ஃபுல்லாக இருந்து அது மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணி கண்டிப்பாக உன்னால் அடிக்க முடியும். எந்த கோர்ஸும் தாழ்வு இல்லை. அதை நீ கொஞ்சம் ஹைலைட் பண்ணினா அந்த கோர்ஸு அது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸாக உனக்கு பெர்ஃபார்மன்ஸு கரெக்டாக கொடுக்கும். சரியா? அவங்க நம்மளை வந்து பார்க்கணும், நம்மளுடைய தாட்டை நினைக்கணும், ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டியதில்லை. உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்ப்ரெஸில் இருக்கணும். ஸோ இப்போ என்னென்ன கோர்ஸ் சொல்கிறாங்க? டேட்டா அனாலிசிஸு பெஸ்ட்டு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கோர்ஸு பெஸ்ட்டு, ஏஐ கோர்ஸு பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வெப் கோர்ஸு, வெப் கலெக்ட் ஒர்க்கு பெஸ்ட்டு. ஸோ இது மாதிரியான கோர்ஸெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை சார் +2 தான், எங்களால் எக்கனாமிக்காக முடியல அப்படின்னா நம்ம வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதில் ஃபிசிக்கல் ஃபிட்டு கரெக்டாக ஆகிட்டாலே உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலை என்டையராக சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ பேரண்ட்டுக்கு நமக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா, அதிக பேர்டன் கொடுக்காத. ஒன்ஸ் அப்பான டைம் எங்களெல்லாம் கைட் பண்ண ஆள் இல்லை. இப்போ அப்படி இல்லை. லாட் ஆஃப் மெசேஜ் அவைலபிள் வித்தின் சிம்பிள் பிளேஸ். ஒரு சிம்பிள் பிளேஸில் ஒரு தனி இடத்துல இருந்துக்கிட்டே ஒரு சிங்கிள் மேனால் ஒரு சிப்பில் வேர்ல்டே அந்த சிப்பில் வந்து போச்சு. சரியா? கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டுது. அதனால் உன்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் சாதிக்க முடியாததை உன்னால் முடியும் என்ற ஒரு மைய கருத்தை நினச்சிங்க. எல்லா கோர்ஸும் இருக்குது சார் 1000. படிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க? பாறை ஆள்றாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் மட்டுமல்ல, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இது நெஞ்சுறுதி மிக்க நம்முடைய தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் உன்னால் சாதிக்கலாம் என்பதை நாம் முதல்ல நினைவுபடுத்தணும். சரிங்களா? இது உங்களால் அது முடியும். சரியா?